இன்றைய தினம் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியினுடைய மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி சட்டத்தை நிறுத்தி இருக்கின்ற மோடி அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக இந்தியா முழுவதும் இருக்கின்ற மாவட்ட தலைநகரங்களில் 7 லட்சம் பேர் பங்கு பெறுகின்ற மொத்தமாக இன்னைக்கு 7 லட்சம் பேர் எங்களுடைய டார்கெட். 7 லட்சம் பேர் பங்கு பெறுகின்ற ஒரு உண்ணாவிரத போர் நடக்கிறது. இது காந்தியத்தினுடைய ஒரு போர். காந்திய கொள்கையில் நம்பிக்கை வைத்திருக்கின்ற காங்கிரஸ்காரர்கள் அனைவரும் இன்று காந்தி சிலைக்கு முன்னாலே அமர்ந்து வேலை உரிமை சட்டத்தை எடுத்த மோடி அரசை கண்டித்து இந்த போர் நடக்கிறது. இந்த போரை பொறுத்தமட்டில் எங்களை நாங்களே வளர்த்தி 7 லட்சம் பேர் இந்தியாவில் பங்கெடுக்கின்ற இந்த திட்டத்தில் இந்த போராட்டத்தில் விருதுநகர் ரயில்வே நிலையத்திற்கு முன்னாலே சட்டமன்ற உறுப்பினரும் அசோகன் அண்ணாச்சி அவர்களும் மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் ஸ்ரீராஜா சுப்பர் அவர்களும் ரங்கசாமி அவர்களும் மற்றும் தோழர்களும் இதில் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த உண்ணாவிரதத்தில் எங்களை பொறுத்தமட்டில் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கும். இதை எதிர்த்து எங்களுடைய முதல் கட்டமாக 45 நாள் போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய முதல் தொடக்கமாக உண்ணாவிரத போராட்டம், அதற்கு பின்னாலே கிராமங்களுக்கு செல்கின்ற போராட்டம், அதற்கு பின்னாலே சத்தியாகிரக போராட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில், அதற்கு பின்னாலே கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டம் என்று 6 அடுக்கு போராட்டமாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. அடுத்த 40 நாட்களில் அதனுடைய முதல் கட்டமாக இன்றைய உண்ணாவிரதம் ஒன்று தொடங்கியிருக்கிறது. மத்திய அரசு இந்த திட்டத்தை நிறுத்தல, பெயர் மாற்ற சட்டத்தை எதிர்த்து மட்டும் இந்த போராட்டம் இல்லை, அதுக்கு கண்டு ஒதுக்க மாட்டாங்க, நீங்கள் அந்த வேலை இல்லை அப்படின்ற எதிரான போராட்டம். அது தெளிவாக வரும். இந்த சட்டத்தை மொத்தமாக நிப்பாட்ட போகிறாங்க. இந்த சட்டம் வித்ரா ஆயிடுச்சு, இதை வாபஸ் வாங்கிட்டாங்க. புது சட்டத்தை விப்ஜிராம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த சட்டத்தினுடைய ஷரத்துக்கள் எல்லாமே இல்லாமல் போயிடும். இந்த சட்டத்தினுடைய ஷரத்துக்கள் என்ன கொடுத்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பஞ்சாயத்தில் போய் ஒருத்தர் பதிஞ்சு வச்சா அவருக்கு வேலை கொடுக்கணும். அந்த பஞ்சாயத்து தான் முடிவு பண்ணணும். அந்த பணத்தை மத்திய அரசு கொடுக்கும். 90% பணத்தை மத்திய அரசு கொடுக்கும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இந்த புது சட்டத்தினால என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பதிய வேண்டியதெல்லாம் இல்லை, வேலை கொடுப்பாங்க ஒரு பஞ்சாயத்தில். அதுக்கு எந்த பஞ்சாயத்துக்கு கொடுப்பாங்கங்கிறது லாட்டரியில் குலுக்கி வச்சா போட போகிறாங்க. 40% மாநில அரசு கொடுக்கணும், 60% மத்திய அரசு கொடுக்கணும். அதுக்கு 40% மத்திய அரசுக்கு மாநில அரசு பணம் இல்லைன்னா அந்த பஞ்சாயத்தில் வேலை நடக்காது. இல்லை, வேலை கேட்டு 15 நாள் நம்ம அப்ளை பண்ணி வேலை கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு சைபண்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு இந்த சட்டத்தில் இருக்குது. இது எல்லாம் அல்வா கொடுக்குற வேலை. இது அல்வா கொடுக்குற வேலை. என்ன நிதி இல்லாமல் எங்கே ஸ்டைபண்ட் கொடுக்குறது? நீங்கள் பார்ப்போம்ல, இது எல்லாத்தையும் இந்த அல்வா கொடுக்குற வேலையெல்லாம் மோடி அவர்கள் அல்வா 15 லட்ச ரூபா எப்படி அல்வா கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த அல்வா கொடுக்குற வேலை நடக்குது. இது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து இந்த சட்டம் பழைய சட்டம் நிப்பாட்டப்பட்டு அந்த சட்டம் நிர்ணயிக்கும் போது எத்தனை பேருக்கு 15 நாளைக்கு கொடுத்தாங்கிற அடுத்த 2 மாதத்தில்